ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நல்ல அருமையான சுவையில் சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 350 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை வாங்கி 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்ட பிறகு மூடி போட்டுடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சென்னா மசாலா. இப்போ இந்த கடலை வேகிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். 2 பத்து தேங்காய் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 6 முந்திரி இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஒரு 4-5 சுற்று விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இப்போ கடலை வெந்துருச்சா பார்க்கலாம். இப்போ 6 விசில் ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சென்னா மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு இந்த வெங்காயம் ஒரு 3/4 பாகம் நல்லா வதங்கி வரணும். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு 3 தக்காளி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சென்னா மசாலா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டுங்க. அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி உழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமத்தில் இந்த வேக வச்ச கடலையிலேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதம் இருக்கிறத இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இந்த கடலை இந்த மசாலாலாம் நல்லா மிங்கல் ஆகட்டும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கடைசியாக சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ பட்டாணி வேக வச்ச தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி போதாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்ட பிறகு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொதித்து வரும்போது அந்த சென்னா மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து 2 கைப்பிடி அளவு பட்டாணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி மசித்து சேர்க்கறதுனால குழம்பு திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க, மூடி போட்டுடுங்க. அப்படியே ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குதுங்க. கடைசியாக இன்னும் வாசனைக்காக நல்லா பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டான அளவுக்கு இன்னும் ஆற கொஞ்சம் கெட்டியாகிடும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ், இடியாப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியோட சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.